ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூட 4 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 5 பூண்டு பல், 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 2 இன்ச் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பருப்பை சேர்த்துக்கோங்க. கூடவே வதக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நைஸாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அருமையான வெங்காய துவையலை இட்லி, தோசை, அப்புறம் வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றப்ப சும்மா சூப்பராக இருக்குங்க.